என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி என் மீது நான் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த 15வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய நிகழ்வு, அதுவும் உன் மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது. இந்த வராகி எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயானவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நீயாக ஒரு நாளும் ஒதுக்காதே. என் பிள்ளையே, ஒதுக்கினால் ஒருவரின் மனது எந்த அளவிற்கு காயப்படும் என்பதனை நீயே இந்த வாழ்க்கையில் அதிகமாக கண்டுவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் மற்றவர்களை நீ ஒதுக்கி அவர்களின் மனவேதனைக்கு ஆளாக்கி விடாதே. என் தங்கமே, உன்னை ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் அந்த கஷ்டத்தை உணர்ந்த பிறகு வாழ்க்கையில் என்ன விஷயம் உன்னிடத்தில் வந்தாலும் அதை ஒதுக்காமல் உன் வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது என்பதனை தெரிந்து கொண்டு அதை நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும். என் பிள்ளையே, உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாள். சட்டென்று ஒரு திருப்பத்தை நடத்துகிறாள் என்றால் அது என்னால் மட்டும் முடியாது. உன்னுடைய ஒத்துழைப்பு அங்கே அதிகமாக தேவை. என் பிள்ளை, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நாம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாலும் நாம் வைத்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் என்று ஒரு நாளும் தப்பு கணக்கை யாரும் போட்டுவிடக் கூடாதல்லவா? என் பிள்ளை, நீ அப்பேற்பட்ட குழந்தை அல்ல. இருந்தாலும் இதை உனக்கு நினைவுபடுத்த வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய முயற்சிகள் உனக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். அது ஒரு நாளும் உனக்கு பலன் கொடுக்காமல் போகாது. இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்ல தீர்வுகளை உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளையும் இந்த வாழ்க்கை தந்த சோதனைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தெய்வத்திற்கு நன்றி சொல்வது என்பது கைமாறாக அல்ல. உன்னுடைய அன்பைத்தான் அப்படி வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையை உனதாக்க அத்தனையையும் செய்துவிட வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது என்ன நடக்கும், எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னால் முன்கூட்டியே கணித்துவிட முடியும். சில நேரங்களில் என்ன நடக்கும் என்று நாம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் நடந்துவிடும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் நடந்தேறி இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலிருந்து முதலில் நீ மீண்டு வர வேண்டும். இந்த நிலையை கடந்து வர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுவிட வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். 15 நிமிடத்தில் நம் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே இந்த வாக்கினை கேட்க வந்தாய். அப்படியானால் அதற்காக நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். உண்மையாகவே உனக்கு இந்த வெற்றியை பெறுவதற்குரிய தகுதி இருந்தால் நிச்சயமாக நீ செய்த விஷயங்களில் உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் பிள்ளை, தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு முறையும் நடைமுறைப்படுத்த எத்தனை முயற்சிகளை செய்து நீ தோல்வியுற்றாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் இனிமேல்
வெற்றியை கொடுக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கானதாக மாறப்போகின்றது. நல்ல திருப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லா சூழ்நிலையிலும் இருந்து இந்த தாயானவள் உன்னை மீட்டெடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது. இவையெல்லாம் தான் இன்று உன்னை என் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கின்றது. வராகி வந்து விட்டாள் என்றவுடன் என் பிள்ளைக்கு மனதில் ஒரு உற்சாகம் வருகின்றதல்லவா? அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல வாக்கு கொடுப்பாள். அவள் வாக்கிலிருந்து நம் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையின் காரணமாகத்தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்தை நாடி வருகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது என் பிள்ளை, இனி ஒரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் கவலை இல்லை. உனக்கு தேவை முயற்சிகள், உனக்கு தேவை உன்னுடைய உழைப்பு. இவையன்றி வேறு எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்க வேண்டாம். என் பிள்ளையே, ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால், ஓரிடத்தில் ஒருவரின் வார்த்தைகளால் அதிகம் காயம் கொண்டால், ஓரிடத்தில் உன்னுடைய நிலை கண்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அவர்கள் முன்னிலையில் நீ நிரூபித்து காட்ட வேண்டிய விஷயம் ஒன்றுதான். அது என்னவென்றால், என் பிள்ளை, நீ யார் என்று அவர்களை பழிவாங்குவதில் நிரூபிக்க கூடாது. அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை ஒதுக்கினார்களோ அந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையாக்கி அதில் நீ சாதித்து காட்ட வேண்டும். உன்னை ஒதுக்கியதற்காக அவர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இதை நீ சரியாக செய்துவிட்டால், உன் வாழ்க்கையில் இதை நீ சரியாக செய்து உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால், இனி இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கானதாக மாறும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் தொடர்ச்சியாக உன்னை வந்து சேர்ந்து விடும். இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்து பார்க்க முடியாதபடி நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய். உன்னை கேலி செய்தவர்கள், உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியவர்கள் இப்பொழுது உன்னை கண்டு தலை குனிய வேண்டிய நிலை வந்துவிடும். அந்த அளவிற்கு உன்னுடைய முன்னேற்றம் உச்சத்தை தொடும். என் பிள்ளையே, நீ நினைத்தால் போதும், உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் இருந்தால் போதும். அதன் பிறகு அம்மா உன்னை கரை சேர்த்து விடுவேன் என்பதனையும் மறந்து விடாதே. வராகி உன் மீது கொண்ட அன்பினை அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நீ நினைத்து விடாதே. நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையை உனக்கு எந்த அளவிற்கு நிறைவாக கொடுக்கப்பட போகிறது என்பதனை நிரூபித்து காட்டுவதற்காக வந்ததாகும். என் தங்கமே, கஷ்டங்களை மறந்து வாழ்க்கையின் நல்ல பாதையில் சந்தோஷமாக வாழுவதற்கு நீ இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும். இந்த நிலை நிரந்தரம் என்று எண்ணி கண்ணீர் வடிக்காதே. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. இனியும் என் பிள்ளை எதற்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நிலைக்காகவும் இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சோதனைகளை தாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னால் முடியும். இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த உன்னால் முடியும். இந்த வாழ்க்கையில் இனிமேல் சாதிக்க போகின்ற சாதனைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய சொந்த முயற்சியில் நடந்ததாக இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையை மட்டும் ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய நன்மைக்காக ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் ஒரு பொழுதும் அவர்கள் உன் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள். தவறினை எடுத்துச் சொல்வார்களே தவிர தடுத்து நிறுத்த மாட்டார்கள். இதை உணர்ந்து கொண்டு
தவறை சுட்டி காட்டுபவர்களிடத்திலிருந்து தவறு என்னவென்பதனை தெரிந்து திருத்தி கொண்டால் போதும். வேறெதுவும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தேவையில்லை. என் தங்கமே, இந்த வாழ்க்கை இத்தோடு எல்லாவற்றையும் நிறுத்திவிடும் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு இனிதான் இந்த வாழ்க்கையை உனக்கு தொடங்குகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ முன்னேற்பாடோடு முயற்சி செய்து கொண்டிரு. நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.